இப்போ சங்கர் நாராயணன் டேக் ஓவர். தேங்க்யூ வெரி மச். ஐ எம் லிவிங். தேங்க்யூ. பை. ஹலோ. ஹலோ. ஓகே. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம்ல, அதாவது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் செஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பேசிக் டைட்டில் ரெகுலேஷன், அந்த ரெண்டும் இன்னைக்கு பார்ப்போம். வாய்ஸ் கிளியரா கேட்குது இல்ல? ஓகே ஓகே. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் செஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல 8th சாப்டர்ல வருது. இதுல இதுக்கு முன்னாடி ஒரு 2 இது இருக்கு, அது வேணா பார்த்துட்டு வேணாலும் வந்துடலாம். ஜஸ்ட் வில் கோ டு தட். ஜெனரல் ரூல்ஸ் அதுவும் பார்த்துட்டு இது போயிடுவோம். இது பிளேயிங் ஏரியா. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளேயிங் ஏரியா அண்ட் பிளேயிங் வென்யூ? அது மேபி வந்தாலும் வரலாம், அது இது பண்ணிக்கோங்க. ஏரியா வென்யூ டிஃபரன்ஸ் தெரியும்ல? ஏரியாங்கிறது எங்க அவங்க இது பண்ணியிருக்காங்களோ அந்த இது, ஓகேவா? அதாவது ஃபுல் இதுவுமே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க இங்க. அதாவது இதுல பிளேயிங் ஏரியா எப்படி இருக்கணுங்கிறது இது கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் இல்லாம இருக்கணும், இதெல்லாம் ஜென்ரல் இதுதான். வென்யூ அப்படிங்கிறப்ப அது ஃபுல்லுமே எங்கெல்லாம் அவுட்டோர் ஸ்பேஸு எல்லாமே, டீ காஃபி வச்சிருக்கிறது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அது வென்யூ. ஏன்னா ஏற்கனவே சில இதுல சார் எடுத்துட்டு போய் சொல்லியிருப்பாங்க, பிளேயிங் ஏரியாவை விட்டு வெளியில போகணும், இல்லை பிளேயிங் வென்யூவை விட்டு வெளியில போகணும்னா ஆர்பிட்ரேட்ட சொல்லிட்டு போகணும், சீஃப் ஆர்பிட்ரேட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போகணும்னு சொல்லி ஒரு ரூல் வந்திருக்கும். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த இதுல உள்ள டிஃபரன்ஸ் இது பார்த்துக்கோங்க. அதுல என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளவு சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் இதுல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. மெயினா செஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதுல எதுவும் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இது, வேற எதுவும் இதுல ஜஸ்ட் என்ன இருக்குங்கிறத மட்டும் பாருங்க. செஸ் எக்யூப்மெண்ட்னா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. யாரு FIDE compliant equipment should be used in all competitive competitions under the aegis of Events Commission, EVE, General Strategy Commission, GSE. இதெல்லாம் FIDE ஓட டைரக்ட் இதுல கண்ட்ரோல் கீழே வர்றது. அதுல அவங்க என்னென்ன இது பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கீழே இருக்கும். செஸ் பீசஸ் ஷுட் பி என்ன ஸ்டைல்ல இருக்கணும், அதே மாதிரி மேடப் ஆஃப் வுட், பிளாஸ்டிக் ஆர் இமிட்டேஷன் ஆஃப் திஸ் மெட்டீரியல். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது சைஸ் ஆஃப் த பீசஸ் ஷுட் பி ப்ரொபோர்ஷனேட் டு த ஹைட் அண்ட் ஃபார்ம். என்ன சைஸ் வித் இருக்கோ அதுக்கு ஏற்றப்பல தான் ஹைட் இருக்கணும், ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது. வித் அண்ட் ஹைட் அந்த இது ப்ரொபோர்ஷனேட்ல தான் இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. கிங்கு தான் ஹைட்டாக இருக்கணும் 9.5, குயின் 8.5, பிஷப் 7, அதுக்கடுத்து நைட்டு 6, ரூக்கு 5.5 சென்டிமீட்டர், கடைசியா பான் 5 சென்டிமீட்டர், பிளஸ் ஆர் மைனஸ் 10% இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. Diameter of the pieces base should measure 40 to 50% of its height. இதுதான் அந்த calculation. Proportionate இதுதான். ஹைட்ல 40% ஆஃப் பேஸ் இருக்கணும். கலர், நெக்ஸ்ட் கலர் clearly distinguish between one another. ரெண்டு பீஸும் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாட்டி என்ன கலர், அதாவது ப்ரௌன்லயே டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் அப்படி இருக்கு அப்படின்னா டிஃபரன்ஸ் கிளீனா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிங் அண்ட் குயின் அதுவும் டிஃபரண்ட் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். டாப் ஆஃப் த கிங் ஷுட் பி டிஸ்டிங்க்ட்லி டிஃபர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த குயின். பான் அதே மாதிரி பான் அண்ட் பிஷப் ரெண்டும் டிஃபரெண்டா இருக்கணும். அதனாலதான் பிஷப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ஷேப் பண்ணி போட்டிருப்பாங்க. சில சமயம் டக்குன்னு பாக்குறப்ப ஒரே ஹைட்டா இருந்ததுன்னா பானா பிஷப்பாங்கிற டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ அந்த இதுவும் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னு. ஒயிட் பீசஸ் may be white or cream, light shaded. Next, black should be brown or black. இது இந்த கலர் என்ன கலர், வுட்ல என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் செஸ் போர்டோடது, செஸ் போர்டுல என்ன இருக்கணும் அப்படிங்கிறது இது.
செஸ் போர்டோட சைஸ் இங்க இருக்கு பார்த்துக்கோங்க. Each square should measure 5 to 6 centimeter. ஓகேவா? 4 pawns should fit on one square. அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு ஸ்கொயர்ல வந்து 4 பான் வச்சா கரெக்டா இருக்கணும், அது கேத்தாப்ல இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் செஸ் டேபிள் அதுக்கும் கொடுத்துருக்குறாங்க, வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுல என்னங்கிறது லென்த் ஆஃப் த டேபிள் 110 சென்டிமீட்டர் பிளஸ் ஆர் மைனஸ் 15%, width ஆஃப் த டேபிள் 85 சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் த டேபிள் 74 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஜூனியர் அந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப வந்து ஹைட் கம்மியா இருக்கணும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல வந்து இதை போட்டிருக்கு பாருங்க. மே வேரிட் as applicable to the age of the participants by agreed by EV commission. இதுல மெயின் இது என்னன்னா இதுதான், சேர் ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஃபார் த பிளேயர்ஸ். இதுதான் மெயின். அவங்களுக்கு வந்து என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏத்தாப்புல நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் செஸ் கிளாக்ஸ். மெக்கானிக்கல் கிளாக் முன்னாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இப்போ கிடையாது, எலக்ட்ரானிக் தான் இப்போ ஃபுல்லுமே இப்போ நம்ம யூஸ் பண்றது. மெக்கானிக்கல தான் வந்து அந்த ஃபிளாக் இதாகிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ற கிளாக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஃபிளாக் விழுறது எல்லாமே வந்துடும். ஸோ நமக்கு அந்த இது பிரச்சனை இல்லை. சேம் டைப் ஆஃப் செஸ் கிளாக்ஸ் ஷுட் பி யூஸ்ட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். கிளாக் நடுவில் ஒரு டைப் இதை மாத்திட்டு இருக்க கூடாது, சேம் இதுதான் யூஸ் பண்ணணும். பட் என்னன்னா எக்ஸப்ட் விஷுவலி இம்பேர்ட் பிளேயர்ஸ், அவங்களுக்கு வந்து கிளாக் வந்து ஸ்பெசிஃபைடா அவங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி கிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கோர் ஷீட்ஸ். ஸ்கோர் ஷீட்ல என்ன இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. என்ன நேமு, காம்படிஷனோட நேமு, எத்தனாவது ரவுண்டு, என்ன டேபிள் நம்பரு, என்ன டேட்ல விளையாடுறாங்க, ஒயிட் யாரு பிளாக் யாரு, ரிசல்ட் என்ன, அவங்களோட சைனு, அதே மாதிரி மூவ்ஸ் எத்தனை மூவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த இது மூவ்ஸ் அதோட டீட்டெயில் இவ்வளவும் வந்து ஸ்கோர் ஷீட்ஸில் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து இதோட வந்து உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சு, ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வந்து ஃபிடே வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது. முதல்ல வந்து அவங்க வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் புதுசாக ஏதாவது ஒரு செஸ் கிளாக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வருதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் ஆக தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து அவங்க டெஸ்டிங் கமிட்டியில வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த இதெல்லாம் முடிச்சு எல்லாமே வந்து ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு வந்து அவங்க டெஸ்டிங்ல இது பண்ணியாச்சுன்னா அவங்க வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி அது ஓகே கம்ப்ளைண்ட் இது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஃபிடேல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கிளாக்ஸ் வந்து அஃபிஷியலா வந்து நம்ம வந்து டோர்னமெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து ஜென்ரல் வந்து இதுல உள்ளது ஸ்டாண்டர்ட்ஸ். இதுல இருந்து உங்களுக்கு வந்து மேபி இந்த என்ன பீஸ் இந்த டிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். எந்த பீஸ் வந்து இதா இருக்கணும், இல்லை இந்த பீஸுக்கும் இந்த பீஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது மாதிரி கேள்வி வந்தாலும் வரலாம் உங்களுக்கு. அடுத்தது நம்ம வந்து பேசிக்ஸ் அண்ட் பேசிக் டைட்டில் ரெகுலேஷன். ஓகே, FIDE title regulations. டைட்டில் ரெகுலேஷன்ல உங்களுக்கு என்னென்ன டைட்டில்லாம் வந்து ஃபிடேவால வந்து இது பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. பாயிண்ட் 3ல வந்து இந்த பாயிண்ட் 3ல இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில்லாம் மட்டும்தான் வந்து ஃபிடே வந்து அக்னாலேஜ் பண்ண டைட்டில்ஸ். சில டைட்டில் வந்து லோக்கலா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல சில டைட்டில்ஸ் இருக்கும். பட்
இங்க இதுல ஃபிடே இதுல எதெல்லாம் அக்னாலேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல வரும். அது வந்து யார் வந்து இது பண்றாங்க அப்படின்னா ஃபிடே கவுன்சில் குவாலிஃபிகேஷன் கமிஷன்ல இருந்து வந்து அப்ரூவ் பண்ணிட்டு வந்து இந்த டைட்டில்லாம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. என்னென்ன டைட்டில்லாம் இருக்கு அப்படிங்கிறது இங்க இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேவா? ஜிஎம் கிராண்ட் மாஸ்டர், ஐஎம் இன்டர்நேஷனல் மாஸ்டர், எஃப்எம் ஃபிடே மாஸ்டர், சிஎம் கேண்டிடேட் மாஸ்டர். இந்த நாளும் வந்து அதே மாதிரி உமன் கேட்டகரியில டபிள்யூஜிஎம், டபிள்யூஐஎம், டபிள்யூஎஃப்எம், டபிள்யூசிஎம். இந்த 8 தான் வந்து டைட்டில் ரெகுலேஷன்ல அக்ரி பண்ண டைட்டில்ஸ், ஃபிடே அப்ரூவ் பண்ண டைட்டில்ஸ் இந்த 8 தான். The titles are valid for life from the date confirmed by the. இந்த டைட்டில் ஒன்ஸ் நீங்க இந்த டைட்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டில் வந்து லைஃப் லாங்குக்கு உங்களுக்கு இருக்கும். சில டைட்டில்லாம் வந்து 2.4, 2.3 ரேட்டிங்ல 2.5 ரேட்டிங் வந்தாதான் இந்த டைட்டில் வரும் அப்படின்னு வாங்குறதுக்கு கண்டிஷன் இருக்கும், எலிஜிபிலிட்டி இருக்கும். பட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ரேட்டிங் கம்மியா போனாலும் அந்த டைட்டிலை வந்து ரிவோக் பண்ண மாட்டாங்க. அந்த டைட்டில் உங்கள்கிட்டயே தான் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில ஜிஎம்னு இருக்கும், பட் அவங்க வந்து 2.1ல இருப்பாங்க, இல்ல 2.3ல இருப்பாங்க, இல்ல 1.9ல கூட இருப்பாங்க. ஆனா ஜிஎம் வாங்கியிருப்பாங்க அவங்க. யூஸ் ஆஃப் a federal title or rating to subvert the ethical principle of the title rating system may subject to a person to revocation of their title upon recommendation by the qualification or the ethics commission. அதாவது எப்போ வந்து டைட்டில் ரிவோக் பண்ணுவாங்கன்னா ஏதாவது சீட்டிங் பண்ணியிருக்காங்க, இல்ல வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் அவங்க மேல வந்திருக்குது அப்படின்னா அந்த சமயத்துல குவாலிஃபிகேஷன் கமிஷனோ எத்திக்கல் கமிஷனோ வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்க கொடுத்த டைட்டில் வந்து நாங்க ரிவோக் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல மட்டும்தான் வந்து டைட்டில் வந்து ரிவோக் ஆகும். அதான் இங்க போட்டிருக்காங்க பிரீச் அப்படின்னு. ஃபேர் பிளே ரெகுலேஷன் இதுல வந்து ஏதாவது பிரீச் ஆயிருக்குது அப்படின்னா அந்த சமயத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த சமயத்துல ரிவோக் பண்ணிடுவாங்க. ஓகே, இங்க கீழே வந்து நெக்ஸ்ட் அந்த டைட்டிலோட இது என்னங்கிறது 5, 6. ஓகே, டைட்டில்ஸ் இங்க பாருங்க. For a direct title to be awarded immediately, an applicant has to achieve some minimum rating published or interim as follows. என்ன ரேட்டிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டைட்டிலுக்கு. சில இதுல வந்து டைரக்ட் டைட்டில் இருக்கும். நாம ஜிஎம் ஐஎம்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா பார்த்தா 3 நாம் வாங்கியிருக்கணும், ஐஎம்க்கு 3 நாம் வாங்கியிருக்கணும், இல்ல ஜிஎம்க்கு 3 ஜிஎம் நாம் வாங்கியிருக்கணும், அப்பதான் டைட்டில் வரும் அப்படின்னு இருக்கும். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு இதுல ஜெயிச்சிங்கன்னா டைரக்ட் டைட்டில் கிடைக்கும். இப்போ வந்து இதுல வந்து உமன் இதுல வந்து திவ்யா வந்து அந்த கப் அடிச்சப்ப டைரக்டா வந்து ஜிஎம் டைட்டில் கொடுத்தாங்க லேட்டஸ்டா. அதுல பாத்தீங்கன்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஜிஎம் நாம் வந்து அவங்களுக்கு கிடையாது, பட் டைரக்டா வந்து ஜிஎம் கொடுத்தாங்க. அது வந்து டைரக்ட் டைட்டில். அத மாதிரி சில டோர்னமெண்ட்ஸ்ல வந்து டைரக்ட் டைட்டில் எலிஜிபிலிட்டி உண்டு. அந்த மாதிரி இதுக்கு வந்து மினிமம் எவ்வளவு ரேட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரேட்டிங். இதே மாதிரி இன்னொரு ஜிஎம்க்கு இன்னொரு கீழே வந்து வேற ஒரு நம்பரும் வரும். ஸோ 2 நம்பரும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, ஏன்னா இதுல கண்டிப்பா கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க எந்த இது கேட்கறாங்க அப்படிங்கறத கரெக்டா வந்து பாத்துக்கோங்க. டைரக்ட் டைட்டிலுக்கு உண்டான இது கேட்கறாங்களா இல்ல நாமுக்கு உண்டான இதை கேட்கறாங்களாங்கிற டிஃபரன்ஸை பாத்துக்கோங்க. இது வந்து டைரக்ட் டைட்டிலுக்கு இந்த டீடைல்ஸ். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஜிஎம் பெர்ஃபார்மன்ஸ். ஜிஎம்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ரேட்டிங்ல அந்த இதுல வந்து ஜிஎம் பெர்ஃபார்மன்ஸ் 2.6 கூட இருக்கணும், கிரேட்டர் than or equal. ஐஎம்க்கு வந்து 2.430, டபிள்யூஜிஎம்க்கு 1.400, டபிள்யூஐஎம்க்கு 2.250. ஓகேவா? இந்த நம்பர் அந்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கணும். இது வந்து நாமுக்காக இருக்கலாம்.
ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சார், நாம்னா என்ன? அது புரியலையே சார். ஓகே சார். அதாவது இப்போ நீங்க வந்து டைட்டில் இப்போ வந்து வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஐஎம் ஆகணும், இல்ல ஜிஎம் ஆகணும், இல்ல அதை விட்டுருங்க, ஐஎம் ஜிஎம் விட்டுருங்க. இப்போ வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து எஸ்என்ஏக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. அடுத்தது எஸ்என்ஏ முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா எஃப்ஏ வரும். ஆர்பிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் 3 டோர்னமெண்ட் ஒர்க் பண்ணி நாம வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. நாமுங்கிறது என்னன்னா, ஒரு டைட்டில் நீங்க வாங்கணும்னா அதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிளேயரோட டைட்டில்ஸ். பிளேயரோட டைட்டில்ஸ் என்னன்னா, ஜிஎம் இல்ல ஐஎம் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னா பிளேயர் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு ஐஎம் வாங்கணும்னா அவங்க வந்து 3 ஐஎம் டோர்னமெண்ட் ஒர்க் பண்ணி விளையாடி அதுல வந்து இப்ப கீழே வந்து கண்டிஷன்ஸ் வரும் இருந்தா அது வந்து எலிஜிபிலிட்டின்னு மீட் பண்ணி அவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டோர்னமெண்ட் நாம் நாம் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அத மாதிரி 3 டோர்னமெண்ட்ல அவங்க வந்து அந்த நாம்ங்கிறது வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. இந்த டோர்னமெண்ட்ல இவங்க வந்து ஐஎம் நாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அத மாதிரி 3 டோர்னமெண்ட்ல அவங்க வாங்கணும். உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணுமா? இல்ல சார், அதான் 3 ஐஎம் டோர்னமெண்ட் வின் பண்ணிருக்கணுமா சார்? இல்ல, வின் பண்ணிருக்கணும்ல. இல்ல அது என்னங்கிறது கீழே வரும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வின்னு கிடையாது. அதுல ஒரு பாயிண்ட் இல்ல, அதுல வந்து ஒரு 6-7 கேட்டகரி 7 ரெக்யர்மெண்ட் இருக்கு. அந்த 7 மீட் பண்ணாதான் வந்து நாம் கிடைக்கும். அது என்னங்கிறது நம்ம கீழே டீட்டெயிலா இருக்குது, அதுல போறப்ப நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம் கீழே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அந்த நாம் வந்து ஐஎம் ஜிஎம்க்கு தான் அந்த நாம். பட் இது பாத்தீங்கன்னா சிஎம் அதுக்கு நாம் வந்து கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா கேண்டிடேட் மாஸ்டருக்கு நாம் வந்து கிடையாது. இது வந்து டைரக்ட் தான். ஜஸ்ட் ஒலிம்பியாட்ஸ் அதுலலாம் இது பண்ணீங்கன்னா டஸ் நாட் அப்ளை டு டைரக்ட் சிஎம் வந்து அந்த ரேட்டிங் ரீச் ஆயிட்டா சிஎம் ஆயிடும், அவ்வளவுதான். இல்ல அதாவது அந்த இதுல வந்து வின் பண்ணாங்கன்னா அந்த இதுல வந்து அதுல டைட்டில்ஸ் ஏர்ன்ட் அட் ஒலிம்பியாட்ஸ், அந்த ஒலிம்பியாட்ஸ்ல எல்லாம் வின் பண்ணாங்கன்னா டைரக்டா வரும். அதுக்கு ஒரு டேபிள் கீழே இருக்கும். அந்த டேபிள் வர்றப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் எதெல்லாம் டைரக்ட் டைட்டில் எலிஜிபிள் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. இப்ப சிவானிகா வந்து 1900 எடுத்தோடனே அவங்கள சிஎம்ன்றாங்க. அதுதான், அது வந்து அவங்க அந்த இதுல டைட்டில் அடிச்சிருப்பாங்க. ஆமா டைட்டில் அடிச்சிட்டாங்க. அதுதான் அந்த டோர்னமெண்ட்ல டைட்டில் அடிச்சாங்கன்னா ஒரு நாம் ஒரு இது கொடுத்துருவாங்க டைட்டில். கப் அடிச்சாங்கன்னா ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. இல்ல வேற என்னன்னா கப் அடிச்சு போயிருக்கும் அவங்களுக்கும் வேற எலிஜிபிலிட்டி உண்டு. அத மாதிரி சில என்ன டோர்னமெண்ட்ல என்ன டைட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற டேபிள் கீழே இருக்குது. அந்த டேபிள் போறப்ப நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அவங்க இது பண்ணது வந்து அந்த இதுலதான் அவங்க டைட்டில் அடிச்சதால அவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் டைரக்ட், கப் அடிச்சதால டைரக்டா அந்த கொடுத்தாங்க. ஓகே சார், ஓகே. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு இது பாத்தீங்கன்னா மினிமம் 30 ரேட்டட் கேம்ஸ் அது இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ரேட்டிங் அச்சீவ்டு ஆஃப்டர், அதுக்கப்புறம்னா அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க இதை பார்த்துக்கோங்க. If a player is rated lower rating, awarded is conditionally will be awarded finally requested by the federation. Player with a conditional title may be lower title when they reach the record of the lower title. Lower titles or lesser titles same category open at. அதாவது இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஹையர் டைட்டில்கே எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஐஎம்க்கு அப்புறம் தான் ஜிஎம். ஜிஎம் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐஎம் ஜிஎம் ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ரெண்டுமே இதுதான், ஐஎம் கொடுத்துட்டு ஜிஎம் ரெண்டுமே அடுத்தடுத்து வருது. இல்ல உமன்ல வருதுன்னு வச்சுக்கோங்க, உமன்ல வந்து உமன் கிராண்ட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் ரெண்டுமே ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 டைட்டிலுமே கொடுப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும், அந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு கிடைச்சு.
சார் அப்ப திவ்யா அவங்க ஜிஎம்ஆ டபிள்யூஜிஎம்ஆ சார் அவங்க? அவங்க வந்து ஜிஎம் சார், ஜிஎம். ஏன்னா அவங்க வந்து வேர்ல்டு இதுதானே அடிச்சாங்க, விடிய கப் அடிச்சு கப் இதோட சாம்பியன் அடிச்சிருக்காங்க, உமன் சாம்பியன் அடிச்சிருக்காங்க. அதை அடிச்சாங்கன்னா அதுல வின் பண்றவங்களுக்கு டைரக்ட் டைட்டில் ஜிஎம் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐஎம் தான், ஐஎம்மா தான் இருந்தாங்க. ஜிஎம் நாம் கூட எதுவுமே அவங்க நாம் டோர்னமெண்ட் கூட எதுவுமே ஜிஎம் நாம் டோர்னமெண்ட் கூட அவங்க எதுவுமே இது பண்ணி நாம் எதுவுமே விளையாண்டுருப்பாங்க. பட் நாம் எதுவுமே வாங்கல அதுக்கு முன்னாடி. பட் டைரக்டாவே அதுல ஜெயிச்சதால டைரக்ட் ஜிஎம்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே வந்து சர்வர்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க, அப்ரூவல் டோர்னமெண்ட்ஸை வந்து இது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹவர்ஸ் மினிமம், இது வந்து நாட் மோர் தேன் 12 ஹவர்ஸ். இது வந்து ஜென்ரல் இதுதான். என்னன்னா இப்போ நடக்கிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு நாள் விளையாண்டுருந்தாங்க, ஒரே நாள் 3 ரவுண்ட் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நாமுக்கு வந்து அதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. அதனாலதான் நாம் டோர்னமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் தான் நடக்கும். ஏன்னா 3 மேட்ச் நடக்கிறப்ப வந்து ஹவர்ஸ் வந்து மோர் தேன் 12 ஹவர்ஸ் போயிடும் அது. ஸோ அது வந்து நாட் எலிஜிபிள். அதே மாதிரி டைமிங் வந்து 60 மூவ்ஸ்க்கு இன்க்ரிமெண்ட்டுக்கு என்னங்கிறத பேஸ் பண்ணி டைமிங் கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, நோ மோர் தேன் 2 ரவுண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 2 மேட்ச் தான், அதுக்கு மேல இருக்க விளையாண்டுருந்தாங்கன்னா அது வந்து நாமுக்கு எலிஜிபிள் கிடையாது அந்த டோர்னமெண்ட். The application of GM or WGM based on இது norms, at least one norm shall be achieved in a tournament with only 1 round per day for a minimum of 3 days. ஓகேவா? இது எல்லா நாளுமே 2 ரவுண்டு வச்சிருந்தாலும் அது வந்து எலிஜிபிள் கிடையாது. ஒரு ரவுண்டு இருக்கிற மாதிரி 3 நாளாவது மினிமம் இருக்கணும், அப்பந்தான் வந்து ஜிஎம் டபிள்யூஜிஎம் நாம் கிடைக்கும். 2 ரவுண்டு 5 நாள் 10 ரவுண்டு நடத்தி இருக்காங்க அப்படின்னா அது வந்து அதுல வந்து ஜிஎம் டபிள்யூஜிஎம் நாம் வந்து கிடைக்காது. அதுல கண்டிஷன் என்னன்னா மினிமம் 3 டேஸ், 3 டேஸ் வந்து ஒரு ரவுண்டு தான் நடந்திருக்கணும். நீங்க வந்து இப்போ ஏதாவது கேட்டகிரி ஏ டோர்னமெண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு தான் வைப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் இல்ல ஒரு 2 நாள் மட்டும் வந்து 2 ரவுண்டு வைப்பாங்க, மீதி எல்லா நாளுமே ஒரு ரவுண்டு தான் வைப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து இதுதான். மேபி வந்து வேற யாராவது ஒருத்தருக்கு டைட்டில் ஏதாவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுக்காக அப்படி நடத்துவாங்க. நெக்ஸ்ட் டைம் கண்ட்ரோல். கிளாக்ல வந்து ஆல் கேம்ஸ் மஸ்ட் பி ஐடென்டிக்கல், எல்லாமே வந்து சேமா தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரிலாம் டைம் கண்ட்ரோல் வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் சேம் டைம் கண்ட்ரோல் தான் வைக்கணும் கேம்ல. Participants from at least 1/3 or 5 of the appropriate number of federations. Requirements: 10 participants for at least 1/3 of the 10 பேராவது இருக்கணும், அட்லீஸ்ட் 10 பேராவது இருக்கணும், மினிமம் 10ஆவது இருக்கணும். அதே மாதிரி 1/3 or 5 of the member federation, இதுல ஏதாவது ஒன்று கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அது என்ன கண்டிஷன்ங்கிறது கீழே வந்து டேபிளாவே கொடுத்துருப்பாங்க, அந்த டேபிளை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இந்த இது நெக்ஸ்ட் கீழே நீங்க கேட்ட அந்த இதெல்லாம் இங்க பாருங்க. அதாவது கோல்டுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் டை பிரேக், ஃபர்ஸ்ட் ஈக்குவல் அப்படின்னா 3 பேர் மேக்சிமம் 3 பெஸ்ட் பிளேயர்ஸ், அதாவது 3 பேருமே சேம் பாயிண்ட், ஆனா புக் ஹோல்ஸ் படி வந்து அவங்க வரல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவல். நாம் அப்படின்னா 9 கேம்ஸ், அது என்னங்கிறது இங்க போட்டிருப்பாங்க, இதை பார்த்து கீழே வரும் பாருங்க. ரீஜினல் எல்லாமே இங்க இருக்கும்.
ஓகே, இந்த இதுல கண்டிஷன்ஸ் இங்க ஆரம்பிக்குது பாருங்க. நம்பர் ஆஃப் கேம்ஸ் அட்லீஸ்ட் 9 கேம்ஸ், மினிமம் 9 கேம்ஸ் அது இருக்கணும், விளையாண்டுருக்கணும். ஆனா இது பாத்தீங்கன்னா 7 கேம்ஸ். இது என்னன்னா வேர்ல்டு டீம் இல்ல கான்டினென்டல் டீம், கிளப் சாம்பியன்ஷிப் அப்படி இருந்ததுன்னா அதுல 7 இருந்தா போதும். அந்த மாதிரி இதுல மட்டும் 7 இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 8 வந்து பாத்தீங்கன்னா வந்து உமன்ஸ் வேர்ல்டு கப் அந்த மாதிரி இதுக்கு 8 இருந்தா போதும்னு சொல்லியிருப்பாங்க. For 9-round tournament, if a player had just 8 games because of a win by forfeit or pairing allocated by, but they have to met the correct mix of opponents in those games, then if they have a title result in 8 games, it counts as a 9 games now. அதாவது இது என்னன்னா, ஒரு பிளேயருக்கு ஒரு மேட்ச் வந்து ஆப்போனன்ட் வரல இல்ல பை வந்துருச்சு அப்படின்னா 9 மேட்ச்ல 9 ரவுண்டுல 8 ரவுண்டு தான் அவர் விளையாண்டுருப்பாரு. ஆனா அந்த 8 ரவுண்டுலயுமே விளையாண்டாலும் என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணுமோ அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த பையையும் ஒரு ரவுண்டா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு நாம் கிடைக்கும். This concession does not apply if the player himself forfeits the game. டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த பிளேயர் வந்து விளையாடாம போயிட்டாருன்னா எலிஜிபிள் கிடையாது நாம. அவரோட ஆப்பரண்ட் வராம வந்து அவருக்கு பாயிண்ட் வந்தது இல்ல பை வந்தது, ஆட்டோமேட்டிக் பை வந்தாதான். நான் வரமாட்டேன் எனக்கு பை போட்டுருங்கன்னு சொல்லி இவர் கேட்டாருன்னா அப்பவும் எலிஜிபிள் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் அலோகேட்டட் பையோ இல்ல ஆப்போனன்ட் வராமலோ போனா மீதி 8 கேம் பேஸ் பண்ணி அவருக்கு நாம் வந்ததுன்னா நாம் கொடுத்துருவோம். சார் ஃபோர்ஃபிட் கேம்னா என்ன? ஃபோர்ஃபிட்ங்கிறது ஆப்போனன்ட் வராம வந்து வின் பண்றது, வாக் ஓவர். ஓகே. ஓகேவா, என்னென்ன இதெல்லாம் இருக்கு ஜென்ரலா யூஸ் பண்ற டைப்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ்: ஸ்விஸ், ரவுண்ட் ராபின், டபுள் ரவுண்ட் ராபின், நாக் அவுட். இந்த 4 தான் ஜென்ரலா வந்து யூஸ் பண்றது. இந்த 4 என்னன்னு தெரியும்ல, யாருக்கும் டவுட் இல்லையே? ஸ்விஸ் சிஸ்டம்க்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, Swiss system tournaments in which participants include in every round at least 20 federated player. Swiss systemல மினிமம் 20 federated player இருக்கணும். அதுல 3 டிஃபரெண்ட் ஃபெடரேஷன் இருக்கணும். 10 பேராவது டைட்டில் இருக்கணும். அதாவது GM, IM, WGM, WIM இந்த 4ல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஓகே, இது வந்து டைட்டிலுக்கு வந்து இங்க வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1/3 மினிமம் ஆஃப் 3 ஆப்போனன்ட்ஸ் மஸ்ட் பி GM, IMக்கு எத்தனை அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்ப கீழே வந்து டேபிள்லயே வந்துடும். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் இதுவா கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபுல்லும் வந்து இதுல போறது கொஞ்சம் இதுவா இருக்கும். நான் கீழே போயிட்டு நெக்ஸ்ட். ஓகே, அதுக்கு முன்னாடி இது எதுக்கு இங்க வந்திருக்குது? நாம்ஸ். ஓகே, இந்த டேபிள். ஓகே, இந்த இருக்குது பாருங்க. இந்த கண்டிஷன்ஸ் இந்த இதை பார்த்துக்கோங்க. இது வந்து ஜென்ரலா வந்து இந்த இது போட்டிருப்பாங்க. கேம்ஸ் இவ்வளவுதான். மேல வந்து ஒரு 10 பக்கத்துல கொடுத்த எல்லாத்தையும் வந்து ஈஸியா வந்து இந்த டேபிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கேம்ஸ் வந்து
நாட் மோர் தேன் 2, 2க்கு மேல இருக்கக்கூடாது. அந்த ரேட் ஆஃப் பிளே அது மினிமம். இது இங்க பாருங்க, டோர்னமெண்ட் வந்து 90 டேஸ்க்குள்ள இது முடியணும். நெக்ஸ்ட் வந்து ரவுண்டு வந்து 9 ரவுண்ட்ஸ் இருக்கணும். ஜிஎம்முக்கு 1/3 ஆஃப் ஆப்போனன்ட் வந்து ஜிஎம்மா இருக்கணும். ஐஎம்முக்கு அதே மாதிரி 1/3 ஐஎம்மா இருக்கணும். மினிமம் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் வந்து ஜிஎம்முக்குனா இவ்வளோ இருக்கணும், ஐஎம்முக்குனா இவ்வளோ இருக்கணும் என்னங்கிறது. ஆப்போனண்டோட மினிமம் ஆவரேஜ் ரேட்டிங் இவ்வளோ இருக்கணும். மினிமம் ஸ்கோரு 35% அது எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தாதான் வந்து அந்த நாமுக்கு எலிஜிபிள். இதுல என்ன கொடுத்துருக்காங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இந்த இது இங்க கீழே வந்து எங்க இருக்குது, அவைலபிள் 7 to 8 ரவுண்ட்ஸ். 7 ரவுண்ட்ஸ். 7 ரவுண்ட்ஸ் வந்து ஒன்லி வந்து இந்த இதுதான். இந்த இதுல வரிசையா கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல 9 ரவுண்ட்ஸ் ஒரு இது இந்த இருக்கு 9 ரவுண்ட்ஸ். ஓகேவா? 9 ரவுண்ட்ஸ் இங்க இருக்குது. இதுல என்ன இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா இது போதும். இத பாருங்க. நைன் ரவுண்ட்ஸ். இதுல வந்து மினிமம் அதர் ஃபெடரேஷன், நம்ம ஃபெடரேஷனை தவிர மற்ற ஃபெடரேஷன் 2 இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேட்டிங் ஃப்ளோர் ஒரே ஒரு பிளேயருக்கு மட்டும் கம்மியா இருந்ததுன்னா இந்த ரேட்டிங்கை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ரேட்டிங் ஃப்ளோர் ஃபார் 1 பிளேயர் 2200ங்கிறது ரேட்டிங் ஃப்ளோர் மினிமம். டிஃபரெண்ட் இது 3 ஜிஎம்மாவது இருக்கணும். ஓகேவா? கண்டிப்பா மினிமம் 3 ஜிஎம். டிஃபரெண்ட் டைட்டில் ஹோல்டர்ஸ் 5 பேர் இருக்கணும். இதுல இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா 3 ஜிஎம்மாவது இருக்கணும். டைட்டில் ஹோல்டர் 5 இருக்கணும்னா 3 ஜிஎம் பிளஸ் 2 ஐஎம் இருக்காங்கன்னா அது வந்து 5ன்னு கால்குலேட் பண்ணிடுவாங்க. இந்த இதுல டிஃபரெண்ட் டைட்டில் ஹோல்டர்ஸ்ல மேக்சிமம் ஃப்ரம் 1 ஃபெடரேஷன் 6 பேர் தான் இருக்கணும். ஒரு ஃபெடரேஷன்ல இருந்து 6 பேர் தான் மேக்சிமம் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. மேக்சிமம் ஃப்ரம் ஓன் ஃபெடரேஷன் 5 பேர்னு இருக்குது. ஓகேவா? இது வந்து என்னன்னா 5 பேர் அதர்ஸ், நம்மளை தவிர மீதி எத்தனை பேருங்கிறது தான் இது. அந்த பிளேயரை வந்து இதுல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து ரவுண்ட் ராபின் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இது ஸ்விஸ்ல இது. ஓகே, அது 7 ரவுண்ட். இப்போ இது பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா 7 ரவுண்ட், இதுல 7 பாயிண்ட் எடுத்தா அவங்க இந்த ஆவரேஜ் ரேட்டிங், இந்த இது பாத்தீங்கன்னா இது என்னன்னா அவங்க விளையாண்ட பிளேயர்ஸ் ஆப்போனண்டோட ஆவரேஜ் ரேட்டிங் இது இருந்தது அப்படின்னா 7 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜிஎம் நாம் இந்த கண்டிஷன்லாம் மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜிஎம் நாம். இந்த டேபிளை மட்டும் கொஞ்சம் பாருங்க. இது கொஞ்சம் வந்து இனிஷியலா பாக்குறப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பியும். ஏன்னா கண்டிப்பா இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப புரியாது இந்த டேபிள். யாராவது எது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த டேபிள்ல என்ன உங்களுக்கு புரியல இல்ல என்னங்கிறது கேளுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு டைட்டில்ஸ் இதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து இது இத மாதிரி ஒரு பிளேயர் வந்து 6 பிளேயர் கூட 8 பிளேயர் கூட விளையாண்டுருக்கான்னு சொல்லி அவங்க 8, 9 பேரோட இதை கொடுத்து அவங்களுக்கு நாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உங்களுக்கு எஃப்ஏல கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு எஸ்என்ஏல அந்த கொஸ்டின் வருமாங்கிறது எனக்கு தெரியல. எஃப்ஏல கேட்டிருக்காங்க
ஐஏல கண்டிப்பா கேட்பாங்க, ஷுவர் கண்டிப்பா வரும். எஃப்ஏலையும் வரும், ஜென்ரலா கொடுத்து கேட்பாங்க. எஸ்என்ஏல மேபி கால்குலேஷன் ஃபுல் கால்குலேஷன் கேட்பாங்களான்னு தெரியாது, பட் என்ன நாம் வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. இதே இதுதான் இங்க பாத்தீங்கன்னா 10 ரவுண்ட்ஸ். 10 ரவுண்ட்ஸ்ல என்ன அப்படிங்கிறது, ரவுண்ட் ராபின்னா என்ன, சிங்கிள் ரவுண்ட் ராபின்னா என்ன, டபுள் ரவுண்ட் ராபின்னா என்ன, அந்த இதை பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருப்பாங்க. இத மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க 11 ரவுண்ட்ஸ் 12 ரவுண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மேபி உங்களுக்கு கொஸ்டின்ல ஏதாவது ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன, எத்தனை ரவுண்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த டேபிளுக்கு வந்து நீங்க ரெஃபர் பண்ணி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டைட்டில் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிளை ரெஃபர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வரிசையா வந்து 7ல இருந்து வரிசையா 19 வரைக்கும் எல்லாமே இதுல இருக்குது. நெக்ஸ்ட் டைரக்ட் டைட்டில்ஸ். உங்களுக்கு அந்த டேபிள்ல எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம டைரக்ட் டைட்டில்ஸ் போயிடலாம். டைரக்ட் டைட்டில்ஸுக்கும் அதே மாதிரி இந்த இதுதான், இந்த டேபிள் தான். சரி, யார் சார் டவுட் கேட்டிருந்தீங்க? இந்த டைட்டில் டைரக்ட் இதுக்கு ஒரு டைரக்ட் டைட்டிலுக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த டேபிள் பார்த்துக்கோங்க நீங்க. உமன் வேர்ல்டு கப்ல லாஸ்ட் 8 ரீச்சிங் லாஸ்ட் 8 டைட்டில் வந்ததுன்னா உங்களுக்கு இது வந்துடும். கோல்டு உமன் வேர்ல்டு இதுல வந்து கோல்டு அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு WGM வந்துடும். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் அவங்களுக்கும் WGM அது வரும். சில்வர் அண்ட் பிரான்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு WIM வரும். அதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனும் இருக்குது. இந்த இது பாருங்க, திவ்யா இதோட டவுட் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் வின்னர் டைட்டில் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு GM. இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு GM கிடைச்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இருக்கும். நீங்கள் வந்து மேபி இப்போ சொல்றது வந்து CMமா WCMமா? ஷர்வானிகாக்கா யாருக்கு கேட்டீங்க சார்? ஷர்வானிகா தானே? ஆமா சார், ஷர்வானிகா. என்ன இது? அது வேர்ல்டு அண்டர் 10. ஆமா, 10ல வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனா. அண்டர் 10 வேர்ல்டு சாம்பியன்ங்கிறது இது. இங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்குதா, இந்த இதுதானே சார்? ஆமா, அதான் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து வேர்ல்டு அண்டர் 10 இங்க இருக்குதா, அதுல கோல்டு, சில்வரு, பிரான்ஸ் 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து CMன்னு இருக்கா? CM. ஆமா, CM டைட்டில் கொடுத்துருவாங்க. CM தானே சார் கொடுத்தாங்க? ஆமா சார், CM சார். அதான் அந்த CM டைட்டில் வந்து கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதுதான். அவங்க வந்து இந்த டைட்டில் அடிச்சதால அவங்களுக்கு இல்ல, அந்த டாப் 3 கோல்டு, சில்வர், பிரான்ஸ் 3 பேருக்குமே வந்து ஆமா சார், அதான் போட்டதான் 3 பேர். அதான் 3 பேருக்கும் வந்து கிடைக்கும். அத மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த ஈவெண்ட்ல என்ன பண்றவங்களுக்கு என்ன டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டைரக்ட் டைட்டில் ரிலேட்டடா கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்க வந்து இந்த இதை ரெஃபர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இதை வந்து இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுங்க. 2 டேபிள் இருக்கு, இதை ரெஃபர் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து டைட்டில் ரெகுலேஷன்ஸ், உங்களுக்கு பிளேயர் டைட்டில் ரெகுலேஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இதர் வந்து இதுலயோ பிளேயர் டைட்டில் ரெகுலேஷன்ஸ் டைரக்ட் டைட்டிலோ இல்ல இந்த ரவுண்டு இதுல வந்து கால்குலேட் பண்ற இதுவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அந்த டேபிள்ல ஒண்ணு எனக்கு அவ்வளவு புரியல சார், பட் அதுக்குள்ள படிச்சதான் தெரியுது. எந்த டேபிள் சார்? டைரக்ட் டைட்டிலா இல்ல இதுவா? டைரக்ட் இல்ல சார், அந்த இது 9 ரவுண்டு அதுவா? ஓகே, அதான். அது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தடவை எல்லாரும் கோத்ரூ பண்ணுங்க. இன்னைக்கு மேபி கோத்ரூ பண்ணி பாருங்க. கோத்ரூ பண்ணிட்டு எல்லாருமே வந்து அதை இது பண்ணிட்டு மேபி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா நாளை கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 minutes ஆர் 10 minutes வந்து உங்களுக்கு அந்த டேபிள்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா அதை பார்ப்போம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது சாப்டர் போவோம்.
சரி. டைரக்ட் டைட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் கால்குலேஷன்லாம் கிடையாது. டைரக்டா பார்த்துட்டு இது பண்றதுதான். ஸோ அது ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஓகேவா? இன்னைக்கு வேற எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸை வந்து இது பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல்.